வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் எண்ணியலில் பயிற்சி 1.2 4வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 7வது கணக்கு, கபிலம் தன்னிடம் 10 பென்சில்களை வைத்திருந்தார். அதில் 2 பென்சில்களை செந்திலுக்கும் 3 கார்த்திக்கும் கொடுத்து விட்டார். மறுநாள் அவருடைய தந்தை மீண்டும் 6 பென்சில்கள் தருகிறார். மொத்த பென்சில்களிலிருந்து 8 பென்சில்களை அவருடைய தங்கைக்கு கொடுத்தார். அவரிடம் மீதமுள்ள பென்சில்களின் எண்ணிக்கை யாது? ஃபஸ்ட்டு கபிலனோட 10 பென்சில்கள் இருந்துச்சு. அதில் 2 பென்சிலை செந்திலுக்கு கொடுத்துட்டான். 3 பென்சிலை கார்த்திக்கு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா 6 பென்சில்கள் வாங்கி தந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்க தங்கைக்கு 8 பென்சில் கொடுத்துருக்கான். இதை மீதமுள்ள பென்சிலை தான் கண்டுபிடிக்கணும். நம்ம கபிலிடம் உள்ள பென்சில்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 10. அதை எடுத்து எழுதிக்குவோம். கபிலனிடம் உள்ள பென்சில்கள் கபிலிடம் உள்ள பென்சில்கள் 10 பென்சில்கள். அதை எடுத்து எழுதிக்குவோம். அடுத்து செந்திலுக்கு கொடுத்த பென்சில் எவ்வளவு? 2. செந்திலிடம் கொடுத்த பென்சில் 2. செந்திலுக்கு கொடுத்த பென்சில் 2. கார்த்திக்கு கொடுத்த பென்சில் எவ்வளோதுன்னு எடுத்து எழுதுவோம். கார்த்திக்கு கொடுத்த பென்சில் = 3. கார்த்திக் கொடுத்த பென்சில் 3. இப்போ கபிலிடம் உள்ள மீதமுள்ள பென்சிலை தான் கண்டுபிடிக்க போகிறோம். 3 பென்சிலை கொடுத்துட்டாங்க. 2 செந்திலுக்கும் கார்த்திக்கு 3 பென்சிலும் கொடுத்ததுக்கும் மீதமுள்ள பென்சில்கள் எவ்வளோதுன்னு எழுதிக்குவோம். மீதமுள்ள பென்சில்கள்னு பட்டு மொத்த பென்சில் எவ்வளோ வச்சுருந்தார் கபிலன்? 10. அதில் 2 பென்சிலை செந்திலுக்கும் 3 பென்சிலை கார்த்திக்கும் கொடுத்துட்டாங்க. இதை மைனஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? அப்போ 2 - 2 - 3. ஓகேவா? இப்போ 10. இந்த 10ல் -2 -3 கூட்டினோம்னா 5. அதை கழிச்சோம்னா மீதியை நமக்கு +5. ஓகேவா? இப்போ மீதமுள்ள பென்சில்கள் 5. தந்தை மீண்டும் 6 பென்சில்கள் கொடுத்துருக்காங்க. மறுநாள் தந்தை வாங்கி கொடுத்த பென்சில் அது எத்தனை பென்சில்? 6 பென்சில்கள் வாங்கி கொடுத்துருக்காரு. தந்தை வாங்கி கொடுத்த பென்சில் = 6. எவ்வளவு? 6. அப்போ மொத்த பென்சில் எவ்வளோதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ மொத்த பென்சில்னால் இந்த 5யும் 6யும் கூட்டினோம்னா நமக்கு மொத்த பென்சில் கிடச்சிரும். மொத்த பென்சில்களின் எண்ணிக்கை 6யும் 5யும் கூட்டுவோம். 5 + 6 = 11. 5 + 6 = 11. ஓகேவா? அடுத்து மொத்த பென்சில்களிலிருந்து 8 பென்சில்களை அவருடைய தங்கைக்கு கொடுத்தார்.
இப்போ மொத்த பென்சில்லேருந்து 8 பென்சிலை வந்து அவங்க தங்கைக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ மீதமுள்ள பென்சில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தங்கைக்கு கொடுத்த பென்சில் எவ்வளவு? 8 பென்சில்கள் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்குவோம். 8 பென்சில்கள் அப்போ மீதமுள்ள பென்சில்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மீதமுள்ள பென்சில்களின் எண்ணிக்கை வந்து இதிலேருந்து மீதமுள்ள பென்சில்களின் எண்ணிக்கை 11லேருந்து 18 வந்து கழிச்சோம்னா ஆன்சர் கிடச்சிரும். மீதமுள்ள பென்சில்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 11 மைனஸ் 8. ஈக்குவல் டு 11ல் 8 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 3. 11ல் 8 போச்சுன்னா மீதி 3. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.